வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான முருகர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முருகர் கோவில் கொடைக்கானல் பக்கத்தில் பூம்பாறைங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட அழகையும் முழு வரலாற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பூம்பாறைங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இது கொடைக்கானல்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கொடைக்கானல்லேருந்து இந்த ஊருக்கு நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரலாம். அதே மாதிரி உங்களோட ப்ரைவேட் கார்லேயும் வரலாம். இந்த கோவில் 3000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற முருகரோட சிலை தசபாஷாணத்தால் செஞ்சது, அதாவது 10 விஷங்களால் செய்யப்பட்டது. பழனியில் இருக்கிற முருகர் சிலை நவபாஷாணத்தால் செஞ்சது, அதாவது 9 பாஷாணத்தால் செய்யப்பட்ட முருகர் சிலை. போகர் அவர்கள் இது மாதிரி 3 சிலைகளை செஞ்சதாக சொல்லப்படுது. அதில் ஒன்று பழனி மலையிலையும், இன்னொன்று பூம்பாறை கோவில்லையும், மற்றொன்று மதிகெட்டான் சோலையில் புதைச்சி வச்சிருக்கிறதாகவும் வாய்வழி செய்திகளாக சொல்லப்படுது. இதுக்கு ஆதாரமாக எந்த ஒரு கல்வெட்டோ இல்லை ஓலைச்சுவடியோ நமக்கு கிடைக்கல. இப்போ வாங்க மக்களே, இந்த சிலையோட சுவாரஸ்யமான செய்திகளையும் இந்த கோவிலோட முழு வரலாற்றையும் கொஞ்சம் பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிற கோவில்களில் பெரும்பாலும் நீங்கள் ஐம்பொன், வெண்கலம், கற்களாலான சிலைகளைத்தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்தியாவிலேயே 2 கோவில்களில் மட்டும்தான் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் இருக்குது. அதில் ஒன்று பழனி மலை மீதுள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலை, 2வதா பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகன் சிலை. பழனி முருகனும் பூம்பாறை முருகனும் உருவத்தில் ஒரே மாதிரியான தோற்றத்தில் இருக்குமாம். மலைப்பகுதியில் அமைந்துள்ள கோவில்களில் தேர் வீதி உலா நடைபெறுவது இந்த கோவில் மட்டும்தாங்க. சுமார் 10ஆம் நூற்றாண்டில் மாமுனி சித்தரான போகர் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் இருக்கிற யானைமுட்டி குகையில் அமர்ந்து அவர் தியானம் செஞ்சுட்டு வராரு. தான் கற்று வந்த கலைகளை சோதிக்க அதற்கான மூலிகைகள், ரசாயன பொருட்கள் ஆகியவற்றை சேகரிக்கிறாரு. அப்படி சேகரிக்கப்பட்ட மூலிகைகள், ரசாயன பொருட்களை வச்சு முருகர் சிலையை உருவாக்குறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் சிலையைத்தான் பழனி மலை மீது பிரதிஷ்டை செய்கிறாரு. தண்டம் வச்சு அந்த சிலையை உருவாக்கினதுனால அதற்கு தண்டாயுதபாணின்னு பேர் வைக்கிறாரு. இந்த சிலையை செஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சபூதத்தோட சக்தி கொண்டு யானைமுட்டி குகைக்கு வராரு போகர். இந்த குகையில ஞான நிலையை அடைஞ்சு ஆதிபராசக்தியோட துணை கொண்டு குருமூப்பு என்ற அருமருந்தின் மூலமா குருமூப்பு சிலையை உருவாக்குறாரு போகர். இப்படி உருவாக்கப்பட்ட சிலைதான் பூம்பாறை முருகன் சிலை. இப்படி பூம்பாறை மலை மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த முருகன் சிலையை ஒரு தடவை அருணகிரிநாதர் வந்து வழிபடுறாரு. ஒரு நாள் பகல் முழுவதும் குருமூர் முருகனை வழிபட்ட அருணகிரிநாதர் அசதியில நல்லா தூங்கிடுறாரு. அந்த நேரத்துல அங்க ஒரு ராட்சசி வந்து அருணகிரிநாதரை கொல்ல முயற்சி செய்யாங்க. இதை அறிஞ்சுக்கிட்ட முருகர் குழந்தை வடிவுல அங்க வந்து அருணகிரிநாதரை காப்பாத்துறாரு. இந்த நிகழ்விற்கு பின்னர் தான் இந்த கோவில் குழந்தை வேலப்பர் கோவில்னு அழைக்கப்பெற்றது. மறுநாள் தன்னோட ஞான திருஷ்டியினால இந்த நிகழ்வை அறிஞ்சிக்கிறாரு அருணகிரிநாதர். இதனால குருமூர் முருகனை மனமுருகி வழிபடுறாரு அருணகிரிநாதர். இந்த நிகழ்வை போற்றும் வகையில அருணகிரிநாதருக்கு இந்த கோவில் வளாகத்துல ஒரு சிலையும் அமைச்சிருக்காங்க.
இந்த கோவிலில் மல்லர் அப்படின்ட்டு ஒரு சன்னதி இருந்தது. இதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது மல்லர் அப்படின்ற பேரை கொண்ட சாமியோ இல்லை வீரனை பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலில் நவகிரக சன்னதியும் உங்களால் பார்க்க முடியும். இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு தனியாகவே சன்னதி அமைச்சிருக்காங்க. இதுதாங்க குழந்தை வேலப்பர் சன்னதியோட பின்புறம். இந்த கோவிலில் மேற்கு திசையை பார்த்து முருகர் காட்சி அளிக்கிறார். இந்த கோவில் அமைதியாகவும் அழகான இடத்துல இருக்கிறதுனால நம்மளால் இறைவனை முழுமையாக இந்த இடத்துல உணர முடியுதுன்னே சொல்லலாம். இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கொடைக்கானல் வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு கண்டிப்பாக வர முயற்சி பண்ணுங்க. முருகனோட அருளை பெற்று மன அமைதியோடவும் வளமோட வாழுங்க. என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.